Britannia Good Day, Smiledan Aginum Good Day, Daba Meswa Complete Oral Care Toothpaste, Flowers Instant Coffee Mix மற்றும் Gold Winner Refined Sunflower Oil. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல அவளுக்கு 14 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைச்சே ஆகணும். நம்ம புள்ளைக்கு பிடிச்ச சனி 2வது முறையா மொத்தமா விலகிடுச்சு நீங்க நினைச்சுக்கோங்க. ஜெயில் எல்லாம் வேண்டாம் லட்சுமி, ஜெயில் வேண்டாம். அவளுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சாதான் எனக்கு நிம்மதி. கண்டிப்பா. எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காவ. அவளால என் புள்ள தினம் செத்து பழச்சிட்டு இருக்கா. அவளுக்கு மரண தண்டனை கிடைச்சாதான் எல்லாருக்கும் நிம்மதி. அந்த சிவாவை அவ கொண்டுட்டு ஏன் புள்ள மேல பழைய தூக்கி போட்டால. கொலை பண்ண குற்றத்துக்காக அவளுக்கு ரொம்ப மோசமான தண்டனை கிடைக்கணும். இந்த உலகத்துக்கே அவ ஒரு பாடமா இருக்கணும். ஒரு மருமகளோ ஒரு மகளோ இல்ல ஒரு மனைவியோ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணானா அவளுக்கு இதுதான் கதின்னு எல்லாருக்கும் தெரியணும். நீங்க சொல்றது கரெக்ட் மேடம். நான் எல்லா முயற்சியும் பண்றேன். அந்த கொலைகாரிக்கு நிச்சயமா தூக்கு தான் கிடைக்கும். ஜஸ்ட் ஷட் அப். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை இங்க வந்து கொலைகாரின்னு சொல்லுவேன். அவளுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, மிஸ்ஸஸ் ஷாலினி ரவி, புரியுதா? என் வைஃப் ஷாலினி கொலைகாரி இல்ல. ஏதோ கொலைப்பழி ஏத்துக்கிட்டாங்கிறதுக்கு அவ கொலைகாரி ஆயிட மாட்டா, புரியுதா? இன்னும் கோர்ட்டை முடிவு சொல்லல. அதுக்குள்ள நீ என்ன இங்க? இன்னொரு விஷயம், நாங்க டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்கலாம். ஆனா இன்னும் எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகல. சோ இப்பவும் அவ என்னோட மனைவி தான் லீகலி. சோ பார்த்து பேச. என்னடா மனைவி? யாருடா மனைவி? அவ உனக்கு மனைவி கிடையாது ரவி. அவ உனக்கு பிடிச்ச சனி. அம்மாவை எப்படி இருந்தாலும் அவ என்னோட மனைவி. என் வாழ்க்கையோட சரி பாதி அவதான். ரவி, இது பாரு ரவி, ஷாலினி இப்போ உன் மனைவி கிடையாது. இப்படி எல்லாம் சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேன். என் கூட நீ வா. வான்னு சொல்றேன்ல. வா, இவங்களை கேட்டு பாரு. நீ உன் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு உண்மை என்னங்கிறது புரியும். இவங்களை கேளு. உங்களுக்கு நிஜமாவே ஆதாரம் கிடைச்சிருக்கா? அந்த வாக்குமூலத்தை இவனுக்கு போடுங்க. அம்பிகா, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக இப்ப வாக்குமூலம் போட நீங்க சொல்ற? கொஞ்சம் சும்மா இருங்க. நான் இவன் ஆறுதலுக்கு தான் அப்படி பண்ண சொல்றேன். இவனால தாங்க முடியுமா? தாங்கித்தான் ஆகணும். தினம் செத்து பழைக்கிறத விட ஒரேடியே சாகிறது மேல். இவனுக்கு அதிர்ச்சி ஏற்படும் இல்ல, அப்பதான் இவன் தலை மேல உட்கார்ந்து இருக்க அந்த காதல் பை இறங்கும். நீங்க அத போட்டு காட்டுங்க மேடம். நான் தான் சிவாவை கொலை பண்ணேன். I'm a criminal. It was a crime of passion. சிவாவை நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா ரவியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமாவே வாழல. நான் சிவா கிட்ட தான் போனேன். ஆனா டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் ரவி கூட தான் வாழ்ந்தாகணும்னு சிவா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான். டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ரவி கிட்ட இருந்து பணம் கிடைக்கும். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு சிவா சொன்னான். அப்பதான் ரவி கூட காதல் நாடகம் நான் ஆட ஆரம்பிச்சேன். அப்பதான் டிவோர்ஸ் கிடைக்கிற டைம்ல நல்ல இமேஜ உருவாக்கி டிவோர்ஸ் மூலமா நிறைய பணத்தை கறக்கலாம் நினைச்சேன். அதனாலதான் ரவியோட அப்பா அம்மா மேல பொய்யான பழிய தூக்கி போட்டேன். அவங்க என்ன அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்கன்னு போய் சொன்னேன். நான் அப்படி பண்ணா என் டிவோர்ஸ் கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். ஆனா அந்த டைம்ல தான் சிவாவுக்கு என் மேல சந்தேகம் வந்துச்சு. அவன் நான் ரவிய உண்மையா காதலிக்கிறேன்னு நினைச்சான். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ரவிய பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு ரவிய சந்திக்க ஹைவே ரோடுக்கு போனான். அந்த ரோட்ல 2 பேருக்கும் என்ன காரணத்தினால சண்டை வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு விஷயம் தெரிஞ்சப்போ நான் அவங்க 2 பேரையும் தடுக்கிறதுக்கு உடனே அங்க போனேன். எங்க 2 பேருக்குள்ள நிறைய வாக்குவாதம், சண்டை எல்லாமே வந்துச்சு. கோவம் தாங்க முடியாம நானே அவனை கொன்னுட்டேன். இதுக்கு மேலே நீங்க ஏதாவது கேட்கணுமா? ஆமா. ஆனா இப்ப என்னோட வாழ்க்கையில சிவாவே இல்ல. என் காதலி என் கூட இல்லாதப்போ நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு காலத்துல என் வீட்டுல வேலைக்காரனா வேலை செஞ்சவன நான் எப்படி புருஷனா ஏத்துக்க முடியும்? நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அது உண்மைதான். ஆனா அவனை என் புருஷனால ஏத்துக்க முடியாது. நான் அவனை காதலிச்சதே கிடையாது. அதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை என்ன தொட விடல. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் போட்டாட்டிக்கிற உறவே இல்லன்னு போது கல்யாணத்துக்கு விவாகரத்து கூட அவசியம் கிடையாது. நான் அவன் பொண்டாட்டியா இருந்ததும் இல்ல, இது வரைக்கும் அவனை என் புருஷனா ஏத்துக்கிட்டதும் இல்ல.
உங்களுக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்லைன்னா நானும் சிவாவும் போன்ல பேசியிருக்கோம். அதெல்லாம் அந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, கேளுங்க. I love you, I love you, I love you, I love you so much. போதும், ஸ்டாப். எதுக்காக நீ அலற? நீ மனசார காதலிச்ச பையனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கன்னு கேள்விப்பட்டேன். நான் யார உயிருக்கு உயிரா காதலிச்சனோ அவனை இப்பதான் நான் கொன்னேன். அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படல. அவன் என்ன மனசார வெறுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அவனோட வருங்கால வாழ்க்கையை தான் அவன் காதலிக்கணும். அதுக்கு இந்த மரணம் ஒரு ஆரம்பம். இங்க என்னோட வாழ்க்கை முடிஞ்சாதான் அவனோட வாழ்க்கை ஆரம்பிக்கும். வேற ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? இல்ல, பாரவி போலாம், வீட்டுக்கு போலாம். நான் வரல. I want a criminal lawyer. நான் இந்த கேஸ்ல ஜெயிச்சாகணும். ஷாலினி வெளியே வரணும். ரவி, ரவி, அவ பேசுனதெல்லாம் கேட்டல. நீங்க ஒரு டிவோர்ஸ் லாயர் தானே? and I need a criminal lawyer. இப்பவே போய் இந்த ஊர்ல இருக்கிற பெஸ்ட் கிரிமினல் லாயர் எனக்கா கூட்டிட்டு வாங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சே ஆகணும். ஷாலினியை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்தாகணும். சொன்னது காதுல விழுந்துச்சா? I need a criminal lawyer right now. என் டிவோர்ஸ் லாயர் இந்த மர்டர் கேஸை பத்தி உங்ககிட்ட எல்லாமே சொல்லிருப்பாரு. இந்த கேஸ்ல இருந்து ஷாலினி என்ன வெளியே கொண்டு வரணும். I want this woman out. அது நடக்கவே நடக்காது. செஞ்ச குற்றத்தை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எதிராக எல்லா ஆதாரமும் இருக்கு. அது போலீஸ் கஸ்டடியில இருக்கு. கேஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு. எனக்கு உங்க அறிவுரை வேண்டாம், உங்க முயற்சி மட்டும்தான் வேணும். இதை நீங்க எப்படி முடிக்க போறீங்கன்றது எனக்கு தேவையில்லை. ஆனா நான் இந்த கேஸ்ல ஜெயிக்கணும். நான் விரும்புற ரிசல்ட்டை கொடுங்க. நீங்க கேட்கிற பணம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன வேணா பண்ணுங்க. But I want this woman out of the jail. நீங்க போய் பாருங்க சார். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? குற்றத்தை நான் தான் செஞ்சேன் நீ ஒத்துக்கிட்டா உனக்கு தண்டனை கிடைச்சிருமா? நான் அப்படி நடக்க விடவே மாட்டேன். உன்னை இங்க இருந்து நான் வெளியே கொண்டு வருவேன். நீ என்ன நினைக்கிற? நீ என் மேல அப்படியே கருணைய பொழிவ, அதை பார்த்து நான் உன்னை லவ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா? உன் கருணையில உயிர் வாழ்றதை விட தூக்குல தொங்கறதே மேல். இல்ல, நான் உன்னை சாக விட மாட்டேன். சின்ன வயசுல இருந்து நான் உன்னை காதலிச்சுட்டு இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் வாழ்றதுக்கு உன்கிட்ட காரணம் தேடிட்டு இருந்தேன். ஆனா நீ என்கிட்ட தேடினது லாபம் மட்டும்தான். பணத்துக்காக என் உணர்வோட நீ விளையாடி இருக்க. நீ ஆரம்பிச்சு வச்ச விளையாட்டு இது. இந்த விளையாட்டை நான் தான் முடிப்பேன். அவ்வளோ லேஸ்ல நான் உன்னை சாக விட போறதில்ல. எஸ் மிஸ் ஷாலினி பாலகிருஷ்ணன், யூ ஹேவ் டு லிவ் வித்அவுட் யுவர் லவ். தினமணி சிவாவை நினைச்சு ஆழணும், காதறணும். நீ செஞ்ச காரியத்தை நினைச்சு வருத்தப்படணும். நீ மனசார காதலிச்சவன் இப்ப உயிரோட இல்ல. ஆனா இந்த உலகத்திலே யார நீ மனசார வெறுத்தியோ அவன் தாண்டி உன் முன்னாடி நிப்பான். உயிரோட இருக்கும் போதே நீ என்ன கொன்னுட்ட ஷாலினி.
ஆனா நான் உன்னை சாக விடவே மாட்டேன். ஏன்னா மரணம் உனக்கு விடுதலை, நீ உயிரோட இருக்கிறது தான் உனக்கு தண்டனை. ஒவ்வொரு நாளும் உனக்கு செத்துடலான்னு தோணணும். என் அன்பே எந்த நாருயிரே நீ இல்லாத வாழ்வும் வெறுமையடி. உன் கண்கள்ல இந்த மாதிரி வெறுப்பதான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என் காதல் சின்ன வயசுல இருந்தே உன்னை கொண்டுகிட்டே இருக்கு. என்னோட வெறுப்பு, என் வெறுப்பு உன்னை வாழ்க்கையில முன்னேற வைக்க போகுது. உன் கார் குழலும் அந்த மழை துளியும் என்னை கழுவிடும் போதுந்தன் ஞாபகமே. விழிமூடினா நீ வருகிறாய். என்ன சமையல்? சுட சுட பூரி அதோட கஞ்சும் சானா. யம்மி. சின்ன சின்ன விளையாட்டுல டூப் இருக்கலாம், ஆனா ஹெல்த்ல அது. மிஸ்ஸஸ் ஷாலினி, என் பேர் அட்வொகேட் சுவாமி, MS சுவாமி, உங்களுடைய டிஃபென்ஸ் லாயர். ஆமா, இது வரைக்கும் நீங்க எந்த கேஸ்லயும் தோத்ததே கிடையாதுல்ல? நோ, நெவர், இல்லவே இல்ல. அப்படியே உங்க 100% ரெக்கார்டை உடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த கேஸ்ல உங்களால ஜெயிக்க முடியாது. அண்ட் என்னோட விருப்பமும் அதான். விடுதலை ஆகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இல்ல, உங்க கணவர் தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு, இந்த கேஸ ஜெயிக்க சொல்லிருக்காரு, உங்களை இதுல இருந்து காப்பாத்த சொல்லிருக்காரு. நான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணனா? என்கிட்ட ஒரு வார்த்தையாவது வந்து கேட்டீங்களா? இது என்னோட லைஃப். என் லைஃபோட முடிவுகளை நான் மட்டும் தான் எடுப்பேன். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்னம்மா? மீட்டிங் முடிஞ்சு போச்சு. சோ ப்ளீஸ் இவரை கிளம்ப சொல்லுங்க. எனக்கு யாருமே தேவை கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், ரவிக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுக்கறத முதல்ல நிறுத்துங்க. சார் வாங்க சார். என்னோட 25 வருஷம் சர்வீஸ்ல தனக்கு தூக்கு தண்டனை வேணும்னு அடம் பிடிக்கிற ஒரு கிளைண்ட நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. மிஸ்டர் ரவி, இதுக்கு மேல இந்த கேஸ்ல நம்ம ஜெயிக்கிறதுன்றது நடக்காத காரியம். என்னால வாதாட கூட முடியாது. அண்ட் ஒரு விஷயத்தை மட்டும் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. தனக்கு தண்டனை வேணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணை நீங்க எதுக்காக காப்பாத்த நினைக்கிறீங்க? மைண்ட் யுவர் லாங்குவேஜ் மிஸ்டர் சுவாமி. அந்த பொம்பளை வேற யாரோ இல்ல, அவ என்னோட மனைவி. நாங்க டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டிருக்கோம். ஆனா இன்னும் எங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆகல. எங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் ப்ளீஸ் நீங்க அவங்கள மிஸ்ஸஸ் ஷாலினி ரவின் மட்டும் தான் கூப்பிடணும். இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் தான் நான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க. என்ன ஆனாலும் சரி, ஷாலினி இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும். கேஸை இப்ப விவாதிக்க ஆரம்பிக்கலாம். மயிலாடு, இந்த கேஸ் கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கு. குற்றவாளி கூண்டுல நிக்கிற மிஸ்ஸஸ் ஷாலினி ரவி, இவங்க ஒரு பெண் குற்றவாளிங்கிறத நாம மறக்க கூடாது. யுவர் ஆனர், இவங்க வாயாலே இவங்க தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. இவங்க கொடுத்த வாக்குமூலத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. இவங்க தான் சிவாவை கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இட்ஸ் எ கிரைம் ஆஃப் பேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது காதல்ல செய்யற கொலை. ஆனா யுவர் ஆனர், குற்றம் குற்றம் தானே. மிஸ்ஸஸ் ஷாலினி ரவி அவங்க கேஸ டிஃபெண்ட் பண்ண விரும்பல. அதனால இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து இந்த கேஸ முடிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல். உங்க தரப்புல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்களுக்கு டிஃபென்ஸ் லாயர் யாராவது வேணும்னா சொல்லுங்க. ஏன்னா இது உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். தேவையில்லை, எனக்கு எந்த லாயரும் வேண்டாம். நான் குற்றம் பண்ணிருக்கிறது உண்மைதான். இந்த கோர்ட் எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். மயிலார், குற்றவாளியுடைய முகத்துல குற்றம் செஞ்சதுக்கான எந்த வருத்தமும் தெரியல. அதனால மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது, இந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. தண்டனை இல்ல, நியாயத்தை வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மை லார்ட், என்னுடைய வக்கீல் நண்பர் ஒரு விஷயத்தை மறக்கிறாரு. நம்ம சட்டம்
தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு நிரபராதியையும் காப்பாத்த தான் முயற்சி பண்ணோம். ஓ, ஐம் சாரி, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் எம்எஸ் சுவாமி. மிஸ்டர் ஆர்வி அவர் ஷாலினியோட கணவர். தன்னோட மனைவியோட கேஸ டிஃபைன் பண்றதுக்காக என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. இப்போ இவங்களே வேணான்னு சொன்னாலும் ஆர்விக்கு முழுமையான உரிமை இருக்கு. ஏன்னா தன்னோட மனைவியை காப்பாத்துறதுக்காக எந்த வக்கீல வேணாலும் அவர் ஹையர் பண்ணலாம். ப்ளீஸ் ப்ரொசீட். தேங்க்யூ. மெலாடி, எனக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய கிளையண்ட் தான் செஞ்ச குற்றத்தை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா நாம தெரிஞ்சுக்கணும், ஏன் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு, அதோட தண்டனைக்கு ஏன் இவங்க துடிக்கிறாங்கன்னு. குற்றம் நடந்துதான் இருக்கு. ஆனா இந்த குற்றத்தை செஞ்சது இவங்க தானா இல்ல இல்லையா அது இன்னும் யாருக்குமே தெரிய வரல. ஆனா போலீஸ்க்கு கிடைச்சிருக்கிற ஆதாரம், எதிர்க்கட்சி வக்கீல் சார், போலீஸ்க்கு கிடைச்ச ஆதாரத்தை பாத்தீங்கன்னா இவங்க குற்றம் நடந்த இடத்துல இருந்தாங்கன்னு தான் நிரூபணமா இருக்கு. ஆனா இந்த கொலையை அவங்க தான் செஞ்சாங்கன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஏன் அது ஒரு விபத்தா கூட இருக்கலாம்ல? அது விபத்து இல்ல, அது ஒரு கொலைதான்னு போலீஸால நிரூபிக்க முடியுமா? மெலாட், இது ஒரு கொலையா இல்லாம ஒரு விபத்தா இருக்கலாம்னு தான் நான் சொல்ல வரேன். மெலாட், சில உண்மைகளை நான் இந்த கோர்ட் மூலமா சொல்ல விருப்பப்படுறேன். அந்த உண்மையை சொல்றதுக்காக என்னோட கிளையண்ட் மிஸ்டர் ஆர்விய சாட்சி குண்டுக்கு வரவழைக்க உங்ககிட்ட அனுமதி கேட்கிறேன். அனுமதி உண்டு. ரவி, எதுக்காக என்னோட சூழ்நிலையை நீ இவ்ளோ கடினமா ஆக்கிட்டு இருக்க? மிஸ்டர் ஆர்வி, உங்களுக்கு ஷாலினிய எப்ப இருந்து தெரியும்? என்னோட 9 வயசுல இருந்தே எனக்கு ஷாலினிய தெரியும். என்னை விட இவ்வளவு அதிகமா புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. அப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, இந்த கொலைப்பழிய தான் தலைமையில ஏன் போட்டுக்க நினைக்கிறாங்க சொல்லுங்க. நீங்க இந்த கொலையை அவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கும் புரியல. ஷாலினி ஒரு சின்ன எறும்பு கூட கொல்ல மாட்டா. இவ எப்படி ஒரு மனுஷனை கொல்லுவா? உங்க மனைவி சிவாவை காதலிச்ச காரணத்துக்காக தான் அவங்கள கொன்னன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அப்ப உங்க மனைவி உங்களை காதலிக்கலையா? நீங்க பாருங்க சார், அவ என்ன காதலிக்கிறாளா இல்லையாங்கிறதுல எனக்கு தெரியாது. இந்த விஷயத்தை நான் பப்ளிக்கா பேசவும் விரும்பல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஷாலினி நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அவ எப்படி எனக்கு தெரியும். 4 பேருக்கு முன்னாடி அவ குடும்பம் தலைகுனிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஷாலினி நிச்சயமா செய்யவே மாட்டான். அவ ரொம்ப அமைதியான பொண்ணு. கோவத்துல கை நீட்டுறது, சண்டை போடுறதுல அவளுக்கு வராது. அப்படி இருக்க பொண்ணு எப்படி கொலை பண்ணுவா? மிலாட், ஆர்வி சொன்னதை நீங்களே கேட்டீங்க. தன்னோட மனைவி கொலை பண்ண முடியுமா முடியாதாங்கிறத தான் புருஷனை தவிர வேற யாரால தெளிவா சொல்ல முடியும்? மிஸ்டர் சுவாமி, நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க. மயிலாடு ஒரு தாயை கேட்டா தன்னுடைய குழந்தை ரொம்ப நல்லவன், உத்தமன்னு எப்பவும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு புருஷனும் மனைவியும் நல்லவன்னு தான் சொல்லுவாங்க, நிரபராதின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். ஆனா இந்த கேஸ்ல அப்படி இல்ல. ஆனா இதுல அவருடைய மனைவி அந்த குற்றத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி தான் புருஷன் மேலே அந்த குற்றத்தை சுமத்தினாங்க. கொசு உங்களை கடிக்க எப்படி வேண்டுமானாலும் உள்ளே வந்துவிடும். 5 பயன்களை கொண்ட ஆல் அவுட் அல்ட்ரா கொண்டு கொசுக்களை சாமர்த்தியமாக. அண்ணா, நான் சொல்லி நம்பாதீங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மிலாட், இங்க நம்ம பேசுறது மிஸ்டர் ஆர்வியை பத்தி இல்ல, ஷாலினியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஷாலினி அந்த சிவாவை உயிருக்கு உயிரா காதலிச்சாங்க. அவருக்காக எல்லா சந்தோஷத்தையும் தூக்கி எறிய தயாரா இருந்தாங்க. ஏன் கல்யாண வாழ்க்கையும் தூக்கி எறிய தயாரா இருந்தாங்க. அவனுக்காக சாகவும் தயாரா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவனை கொல்லணும்? மிலாட், ஷாலினி மேல இதுவரைக்கும் எந்த கிரிமினல் குற்றமும் இல்ல. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி பண்ண வைக்குது. அதனாலதான் இந்த குற்றத்தை அவங்க மேல தானே போட்டுக்கிறாங்க. போதும், நிறுத்துறீங்களா? தயவு செஞ்சு நிறுத்துங்க. நீங்க ஏதாவது சொல்லணுமா? ஆமா, என்ன நிக்க வச்சு ஏன் இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு புரியல.
நான் தான் குற்றத்தை ஒத்துக்கறேன்ல. நான் தான் இந்த கொலையை பண்ண. என்ன நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு எதுக்கு முயற்சி பண்றீங்க? என் புருஷனுக்கு என் மேல உரிமை இருக்குதா? அதனால அவர் இந்த வக்கீல் அப்பாயிண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா என்னோட லைஃப் மேல எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு யாரோட உதவி வேணும் வேணாங்கறத நான் முடிவு பண்ணக்கூடாதா? இது விசித்திரமா இருக்கு. நான் நல்லவளா கெட்டவளா? இந்த விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா எனக்கு தெரியாது. ஒருத்தர் மேல கை ஓங்குவனா மாட்டனான்னு எனக்கே தெரியாதா? ஆனா எனக்கு தாலி கட்டின என் புருஷனுக்கு மட்டும் தெரியுமா? நான் நல்ல பொண்ணா இருந்தேன், நல்ல மகளா இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி யார் மேலேயும் கை ஓங்குனதே கிடையாது. ஆனா எந்த கிரிமினலும் பிறக்கும் போதே கிரிமினலா பிறக்கிறது இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களை குற்றவாளி ஆக்குது. எனக்கும் அதான் நடந்திருக்கு. நான் அந்த சிவகுருவை காதலிச்சேன். எதை பத்தியுமே நான் யோசிக்காம அவன் மேல பைத்தியமா இருந்தேன். எது சரி எது தப்புன்னு எனக்கே தெரியாது. ஒண்ணுமே புரியாம வாழ்ந்தேன். நீங்களே சொல்லுங்களேன் சார், காதல் சாகிறதுக்கு கத்து கொடுக்கும்னா கொலை பண்ணவும் கத்து கொடுக்கும். நான் யாரோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டனோ இப்ப அவன் இந்த உலகத்திலேயே இல்ல. இப்ப நானும் சாகணும்னு ஆசைப்படுறேன். இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன உயிரோட விட்டு என்ன பண்ண போறீங்க? சொசைட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்ட போறீங்களா? நாம யாரை காதலிக்கிறோமோ அந்த காதல்ல தோத்துட்டா அவங்களே கொலை பண்ணணும். தயவு செஞ்சு எனக்கு தண்டனை கொடுங்க. அப்பதான் யாரும் இப்படி ஒரு குற்றத்தை பண்ணவே மாட்டாங்க. சட்டம் நியாயம் கொடுக்கும்ல. அப்ப சிவாவுக்கு நியாயம் கொடுத்துட்டு தயவு செஞ்சு நீங்க எனக்கு தண்டனை கொடுங்க. நான் இந்த கோர்ட்ல கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு கூடிய சீக்கிரம் தண்டனை கொடுங்க. ஏன்னா நான் இன்னும் உயிரோட இருந்தேனா எவ்வளவு குற்றங்களை பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வழங்க தயாரா இருக்கு. தீர்ப்பா? ஷாலினி ரவிங்கிற இந்த பெண்மணி இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் நம்பிக்கையா இருந்தீங்க. மிஸ்டர் ஆர்வி, அவங்க புருஷன் அவரு ஷாலினிய காப்பாத்த ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஆனா தவறான தொடர்பு, பணத்து மேல இருக்கிற ஆசையில செய்யக்கூடிய குற்றங்கள் இந்த சமுதாயத்துல ஒரு தவறான உதாரணம். அதனால இந்த கேஸ்ல குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். குற்றவாளி குற்றத்தை தானே ஒத்துக்கிட்டாங்க. போலீஸ்க்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இந்த நீதிமன்றம் இந்த ஷாலினி ரவிய சிவாவை கொலை பண்ண குற்றவாளியா அறிவிக்குது.